அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமேங்க. இதை பற்றி தெரியல, உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. பப்ளிக் டொமைன், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், லிங்க்ட், எனி டொமைன்ல யாரு கொடுத்தாலும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன், ஓகேங்களா? இதை நீங்கள் சிந்திக்கணும். ஆப்ஷன் பையர் கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும், புரியுதுங்களா? அதுக்காக தான் இதை நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாவது ஷோ பண்ணுறேன்னா இல்லவே இல்லை. அப்போ ஏன் அப்படிங்கிறத சிந்திச்சிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விடைகள் நீங்கள் தேடுவீங்க. அப்போ அது சரியாக இருக்கும். மார்க்கெட் நம்ம மேக்ஸ் படி மட்டும்தான் இயங்கும். மேக்ஸ் தான் ஒன்லி நமது எல்லாமே மேக்ஸ் தான். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,800 புட்டு 92 ரூபீஸ்க்கு எபோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் டவுன் ஆகும். பிலோ 25,800 புட்டு 92 ரூபீஸ்க்கு பிலோ இருந்தால் சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகும். அப்போது 25,800 புட்டு 92 ரூபீஸ் வரும்போது உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்கல நல்ல ஒரு எந்த டைரக்ஷனுங்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிப்போம். ஏன்னா அது ஃபால்ஸாக இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் கூட அந்த இடத்துல மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டுமல்ல, அது 92க்கு எபோ இருந்தால் ஒரு போயிட்டு ஒரு வெளியில் திரும்பி ஆகணும், அது எதர் அதே டைரக்ஷன். அதே பாட்டம் வந்தாலும் ஒரு வெளியிலேருந்து அப் ஆகணும், எகைன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்குது. அது எங்கெங்கே போனால் என்னென்ன செய்யுங்கிறதுல நம்ம பிஃபோராகவே ப்ரிப்பராக இருக்கணும். லைவில் அதை மாற்றி இதை மாற்றுங்கிற இதே கிடையாது. அதனால தான் நம்ம அது முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாமே லைவில் வேல்யூஸை மட்டும் அப்படியே போட்டு வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எந்த விலையில் இல்லை, அது லிமிட் ஆர்டரில் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் நம்ம மேக்ஸ். என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ், எல்லாமே நமக்கு முன்னாடியே ப்ரிப்பராகவே தெரியும். அதுதான் மேக்ஸ். மேக்ஸுங்கிறது மாறாது என்றைக்குமே. எனக்கு வர என்ன ஆன்சர் 50ன்னு வந்தால் உங்களுக்கும் 50 தான் வரணும் மேக்ஸ் படி. எனக்கு 50ன்னு வந்துட்டு உங்களுக்கு 75 வந்தால் அது பேர் மேக்ஸ் கிடையாது, ஓகேங்களா? அதனால் மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.